Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. NEET 2020 ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுல நிறைய டிலே ஆகுது, வருத்தப்படாதீங்க, பொறுமையாக நைட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கோர் வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த நீட் ஸ்கோர் கார்டில் உங்களுடைய ஸ்கோர் வந்திருக்கும், ஆல் இண்டியா ரேங்க் வந்திருக்கும், கேட்டகரி ரேங்க், நீங்கள் ஓபிசியா பிசியா, அது ஓபிசியா எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி ரேங்க் வந்திருக்கும், ஜென்ரல். இப்போ ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது ஜென்ரல் ரேங்க். அப்போ இந்த ரேங்க் வந்தோடனே பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம எதிர்பார்த்த ஒரு கல்லூரி கிடைக்குமா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, கிடையாங்க போகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுங்க. பட் நீங்கள் அவசரப்பட வேண்டாங்க. அப்போ இந்த கிடைக்குமா கிடைக்காதான் தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு தமிழ்நாடுடைய ரேங்க் லிஸ்ட் வேணும். பட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? அது நான் அப்ளிகேஷன் டெட்லைன் கொடுக்கல, மினிமம் ஒரு வாரம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 days ஆகும். அப்போ மினிமம் நமக்கு 15 நாட்களுக்கு அப்புறம் தான் நமக்கு உறுதியாக நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஆல் இண்டியா ரேங்கை வச்சு உத்தேசமாக நம்ம ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது லாஸ்ட் இயர் தமிழ்நாடு மாணவர்களுக்கு என்ன ஆல் இண்டியா ரேங்க்ல இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்லையோ அலாட்மெண்ட் லிஸ்ட்லையோ ஆல் இண்டியா ரேங்கை கொடுக்கறது இல்லை. அப்போ வேறொரு வழியில் இன்டைரக்டாக நம்ம இன்டர்பிரேட் பண்ணி அது ஆல் இண்டியா ரேங்க் லாஸ்ட் இயர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு ஒரு கேட்டகரியில், அவங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஆல் இண்டியா ரேங்க் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா இந்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு உத்தேசமாக கண்டுபிடிக்க முடியும். பட் இதில் மாறுபடும். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுடைய ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ். அப்போ தமிழக மாணவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதும் உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வருங்க. அப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வந்தோன்னா இன்னும் உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இந்த சூழ்நிலையில் கட் ஆஃப் குறையுமா, எவ்வளவு குறையும் அப்படின்னு நம்ம அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போது உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க், உங்களுடைய நீட் மார்க், உங்களுடைய கேட்டகரி ரேங்க் எல்லாத்தையும் கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய நேம், கேட்டகரி, ஆல் இண்டியா ரேங்க், கேட்டகரி ரேங்க், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக நமக்கு உங்களுடைய டீட்டெயிலை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ண முடியும். இந்த அனலைசிஸ் பண்ணால் மட்டும்தான் கட் ஆஃப் எவ்வளவு குறையும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். உத்தேசமாக இதுக்கப்புறம் பார்த்து இவ்வளோ குறையும்னு சொல்ல முடியாது. அப்போ ஆல் இண்டியா ரேங்க் கம்பேர் பண்ணணும். லாஸ்ட் இயர் என்ன ரேங்க் இருந்தது? தமிழ்நாடு மார்க் ஒரு மார்க் இருக்குது, பிசிக்கு ஒரு மார்க் இருக்குது, அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜுக்கு ஒரு மார்க் இருக்கும். அப்போ அந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃபை லாஸ்ட் இயர் என்ன ஆல் இண்டியா ரேங்க்ல கிடைச்சது, இந்த வருஷம் என்ன ஆல் இண்டியா ரேங்க்ல இருக்கு அப்படின்னா உங்களுடைய மார்க் தேவை, உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் தேவை, உங்களுடைய கேட்டகரி ரேங்க் தேவை. அப்போ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. டீட்டெயில் அனலைசிஸ் பண்ணி நாளைக்கு நமக்கு என்ன கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உத்தேசமாக சொல்லலாம். பட் அதுவும் மாறுபடும். ஏன்னா தமிழக மாணவர்கள் எப்படி பண்ணியிருக்காங்கிற பொறுத்தா இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.